ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் ஊரில் கொல்லிமலையில் வந்து இப்படி தாங்க பொங்கல் கொண்டாடுவாங்க. பாருங்கள், தோரணமெல்லாம் கட்டி பொங்கல் வைக்க வந்து அடுப்பெல்லாம் கூட்டி வச்சுருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இதாக காய்கறிலாம் ஒரு பக்கம் அறிய ஆரம்பிச்சிட்டாங்கங்க. ஏன்னா நாங்கள் எல்லாருமே பொரியல் பண்ணுறது வந்து சேர்ந்து தான். பொங்கல் வந்து எல்லோரும் சேர்ந்து தாங்க வைப்போம். எங்கள் அத்தை வீடு, எங்கள் அக்கா எல்லாருமே ஒரு 5, 6 பொங்கல் சேர்ந்து தாங்க வைப்போம். இதாக பொங்கல் வைக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் தூக்கி வச்சுட்டாங்க. இது வெண்பொங்கல்ன்றதுனால பால்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுவாங்க இல்லைங்களா? பட்டினாலே மாலையடிச்சே பட்டினாலே மாலையடிச்சே சாமி பாலுனாலே. இது என்ன பாட்டு பாடுறாங்களான்னு பார்த்தீங்களாங்க. இது வந்து பொங்கலுக்கெல்லாம் ஆண்டிக்குளம்னு சொல்லுவாங்கங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் கட்டி ஒரு 10 ஊர் 20 ஊர் எல்லாத்து ஊர்லேயும் போய் வீட்டுக்கு ஆடினாங்களன்னா அவங்க காசு கொடுப்பாங்கங்க. நம்மளுக்கு கையில் உள்ளது கொடுப்பாங்க. அது மாதிரி வந்தாங்க. நாங்கள் பொங்கல் வைக்கிற இடத்துக்கே வந்து ஆடினாங்கங்க. இந்த பொங்கல் பொங்கியாச்சு, அவ்வளோதான். இந்த வச்சு முடிச்சாச்சுங்க. எல்லோரும் ஓரளவுக்கு முடிச்சாச்சு. 1 hour later. பொங்கல் வச்சு முடிச்சுட்டு அந்த பாத்திரத்துக்கெல்லாம் வந்து காப்பு கட்டுவாங்கங்க. பொங்கல் கொண்டாவுக்கு வந்து மாட்டு பொங்கல்னால் ஒரு மாதிரியே கட்டுவாங்க. ஆட்டு பொங்கல்னால் அந்த சைடு போடுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி எங்கள் அக்கா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள் இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி தாங்க எங்கள் ஊரில் வந்து தோரணம் கட்டுவாங்க. நெக்ஸ்ட்டு என்னங்க, மாட்டு பொங்கல்னால் என்ன, மாடெல்லாம் குளிப்பாட்டி பொட்டெல்லாம் வைக்கணுங்க. எங்கள் மாமா ஜல்லிக்கட்டு கலையை பாருங்கள், வான்னு பிடிச்சிக்கிட்டே இருக்கார். இந்த ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டாங்கங்க. பாவம் குளிர் ஈவினிங் ஆக ஆக எங்கள் வெள்ளை பையன் வந்து ஒரு பக்கம் துள்ளிக்கிட்டே இருந்தான். எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் இங்கே மாடு கழுவ ஆரம்பிச்சிட்டு இந்த பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரரும் என் தம்பியும் மாட்டுக்கெல்லாம் பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் கலர் கலராக திரைச்சனத்தில் வந்து பொட்டு வைக்கிறாங்க. நாங்கள் இப்போ பொங்கல் வச்சாச்சு இல்லைங்களா? அதான் இந்த சைடு வந்து இது காய்கறிங்க. எல்லா காயும் ஒன்றா போட்டு வேக வச்சு வணக்குவோம். இந்த சைடு எல்லாம் எங்கள் அக்கா மாமா எல்லாருமே வந்து இது மாட்டெல்லாம் குளிப்பாட்டி பொட்டு வச்சு எல்லாம் ஓட்டிகிட்டு வந்து கட்டுறாங்க. ஏன்னா இனிமேல் சாப்பிட ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? அதனால எங்கள் ஊரில் பாருங்கள் இப்படி தாங்க படைக்குவாங்க. ஒவ்வொரு ஆட்டுக்குன்னா வந்து 5, மாட்டுக்குன்னா 5 தழுகு போடுவாங்கங்க. எல்லாருமே அப்பா அம்மா எல்லாருமே இந்த சைடு வந்து சாம்பிராணிலாம் போட்டு வாழைப்பழமெல்லாம் வச்சு சாமிக்கிட்ட காமிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பிடிப்பாங்கங்க. இது இந்த மாதிரி தாங்க எங்கள் ஊரில் வந்து கொண்டாடுவாங்க. உங்கள் ஊர்லெலாம் எப்படி கொண்டாடுவாங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பாருங்கள். தேங்காய்லாம் உடைச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து பொங்கல் சொல்லி ஜென்ஸ் எல்லாம் வந்து மாட்டெல்லாம் சுற்றி எல்லாம் ஓடுவாங்கங்க. இந்த பாருங்கள் 3 டைம் சுற்றுவாங்க. எல்லாம் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து பசங்கள்லாம் ஜாலியாக பட்டாசு வெடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. 3 டைம் சுற்றி வந்துட்டு அப்புறம் மாட்டுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதாங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சு, ஆல்ரெடிவே 6 மணிக்கிட்ட ஆக போகுது. எல்லாம் ஜாலியாக பிள்ளைங்களாம் பொங்கல்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஜென்ஸும் பாட்டு பாடிக்கிட்டு 3 டைம் சுற்றி வருவாங்கங்க. நிறைய பட்டாசு தாங்க பசங்கள்லாம் வெடிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். பொங்கல் சொல்லி 3 டைம் சுற்றி வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்னங்க, சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஃபேமிலியோடு இன்னும் ஒரு டைம், வருஷத்துக்கு ஒரு டைம் பொங்கல் வருதுங்களா, ஜாலியாக சாப்பிட்டுட்டு அப்புறம் ஈவினிங் ஆயிருங்க. எப்படியும் சாப்பிட்டு முடிக்க 7 மணி ஆயிரும். எல்லாம் பாருங்கள், எங்கள் அக்கா மாமா அண்ணன் எல்லாம் பார்ப்பாங்க. அம்மா அப்பா எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாலியாக எல்லாம் 2 பேர் வந்து சாப்பாடு போட்டு எல்லாம் பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் சாப்பிட்டா போதுங்களா, மாட்டுக்கும் பாருங்கள் புல்லெல்லாம் போட்டுக்கிட்டு அதுவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. எல்லாம் ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பொறுமையாக உட்காந்து சாப்பிட வேண்டியதாங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் சாப்பிட்றது. அதனால சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஆயிடுச்சு. ரொம்ப பனி தான், கொல்லிமலைனாவே பனி ஓவராக இருக்குங்க இந்த டைமு. எல்லாம் பாருங்கள், நெருப்பு பற்ற வச்சுக்கிட்டு இருந்தோம்.
எல்லாமே நைட்டானா தோரணமெல்லாம் சூப்பராக தெரியுது. இந்த கூடையிலலாம் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடுங்க வீட்டுக்கு அந்த தழுக போட்டோம் இல்லைங்களா, அந்த சாப்பாட்டெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த தீபாவளிக்கு வாங்கின வான வேடிக்கைலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கலர் வானமெல்லாம் வெடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக தேங்காய்லாம் உடைப்பாங்க இல்லைங்களா, அந்த தேங்காய்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தாங்க எல்லாம் வணக்கி புளி விட்டு வந்து பனை வெல்லமெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு கிரேவி மாதிரி சூப்பராக பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் நிறைய பேர் பிள்ளைங்கள்லாம் இருக்கிறதுனால சமைச்சு கொடுத்ததுனால எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க, சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து அவ்வளோதாங்க இன்னையோட பொங்கல் மாட்டு பொங்கல் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த நாள் வந்து விளையாட்டு போட்டியெல்லாம் எல்லாமே வச்சாங்கங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்களான்னா சின்ன பிள்ளைங்க தாங்க நிறைய இருக்குது, கயிறு இழுக்கிற போட்டி இன்னும் நிறைய போட்டி வச்சாங்க. வீடியோ என்னால் எடுக்க முடியலங்க. பாருங்கள் பசங்கள்லாம் பாருங்கள் எப்படி விரும்பிட்டு இருக்காங்க, ஜாலியாக எல்லாம் விளையாண்டுட்டு. அவ்வளோதாங்க எல்லாம் நம்ம பொங்கல் பண்டிகை முடிஞ்சுது. இனிமேல் அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதாங்க. ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி பொங்கல் கொண்டாடிங்கன்னா தமிழ்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். Bye.